सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदा शिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम भूमिष्ठापि यात्र भूः त्रिदिवतोऽपि उच्चैः अधः स्थापिया या बद्धा भुवि मुक्तिदा स्युः अमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायात् जगत् पितरस्तपापां त्रिदशैर्दुरापां गंगासदापां भवपाशशापां विवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता अविमुक्तां न परित्यजति। नाविमुक्तमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः न गायत्री समो मन्त्रो न काशी सदृशीपुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। துருவன் மகாவிஷ்ணு எதிர்க்க வந்த உடனே ஸ்தோத்திரம் பண்றான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். வெவ்வேறு விதமாக பகவான ஸ்மரிக்கிறான். ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பகவானுடைய தன்மைய எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுபவை. அதனால நம்ம ஈஸ்வரனை புரிஞ்சுக்கிறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் ஸ்தோத்திரங்களை பிரயோஜனப்படுத்திக்கணும். नमो हिरण्यव गर्भाय सर्वसृष्टिविदायिने हिरण्यरेतसे तुभ्यं सुहिरण्यप्रदायिने नमो हरस्वरूपाय भूतसंहारकारिणे महाभूतात्मभूताय भूतानां पतये नमः। नमस्तितिकृते तुभ्यं विष्णवे प्रभविष्णवे तृष्णाहराय कृष्णाय महाभारसहिष्णवे नमो दैत्यमहारण्यधाव वन्यस्वरूपिणे दैत्यद्रव कुटारण्य நமஸ்தே ஷார்ங்கபாணியே. இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்தான். இரண்ய கர்ப்பன் நீதான், இந்த சிருஷ்டிக்கு அந்தரியாமையாக இருந்துட்டு சிருஷ்டிய காத்துட்டு இருக்கிறவன் நீ. இரண்ய ரேதசாக இந்த சகல ஜீவன்களுக்கும் ஆத்மஸ்வரூபமா இருக்கிறது நீ. பரமேஸ்வர ஸ்வரூபன் நீதான், மகாபூதமா இருக்கிறது நீதான், ஸ்திதி பண்ற விஷ்ணுவாக இருக்கிறது நீதான், கிருஷ்ணனாக இருக்கிறது நீதான், பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது நீதான். அப்படி எல்லாம் வரிசையா சொன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம்னா எல்லா விஷயங்கள்லயும் இருக்கிற உத்கிருஷ்ட தன்மையுடைய வஸ்து நீதான்.
அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். தேவானாம் இந்திர ரூபோசி கிரகாணாமசி பானுமான் லோகானாம் சத்யலோகோசி சிந்துனாம் க்ஷீரசாகரஹா சுராபகாசி சரிதாம் சரசாம் மானசம் சரஹா இமவானசி சைலானாம் தேனூனாம் காமதுக்பவான். தேவர்களுக்கெல்லாம் மத்தியில் இந்திரனாக நீ இருக்க, கிரகங்களுக்கு மத்தியில சூரியனாக இருக்க, லோகங்கள்ல சத்தியலோகமாக இருக்க, சமுத்திரங்கள்ல நீ க்ஷீரசாகரமாக இருக்க, சரோவரங்கள்ல மானசரோவரமா இருக்க, நதிகள்ல கங்கையாக இருக்க, பர்வதங்கள்ல இமாலயமாக இருக்க, பசுமாடுகள்ல காமதேனுவாக இருக்க, அப்புறம் மணிகள்ல ஸ்படிகமாக இருக்க, புஷ்பங்கள்ல நீலோத்பலமாக இருக்க, விருட்சங்கள்ல துளசியாக இருக்க, பூஜ்யமான சிலைகள்ல சாலக்கிராமமாக இருக்க, முக்தி கஷேத்திரங்கள்ல காசியாக இருக்க, தீர்த்தங்கள்ல பிரயாகையாக இருக்க, நிறங்கள்ல வெண்மையாக இருக்க, 2 கால்கள் உடையவர்கள்ல பிராமணர்களாக இருக்க, பட்சிகள்ல கருடனாக இருக்க, வேதங்கள்ல உபனிஷதாக இருக்க, மந்திரங்கள்ல ஓம்காரமாக இருக்க, அக்ஷரங்கள்ல அகாரமாக இருக்க, யாகங்கள்ல சோமயாகமாக இருக்க. இதெல்லாம் அதுல விசேஷம். நமக்கே தெரியும், வேதங்கள்ல உபனிஷத்து ஆத்மாவை காண்பிக்கிறதுனால உயர்ந்தது. மந்திரங்கள்ல பிரணவம், ஏன்னா பரம்பிரம்மத்தினுடைய ஒரு பிரதீகையாக இருக்கிறதுனால ஓம்காரமாகிய பிரணவம் மந்திரங்கள்ல உயர்ந்தது. அக்ஷரங்கள்ல அகாரம் உயர்ந்தது, பிரம்மத்தை சொல்றது. உலகத்தினுடைய சிருஷ்டி எங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ அது அகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஓம்ன்றதே அகாரத்துலதான் ஆரம்பிக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் அப்படின்னு வள்ளுவரும் சொன்னார். அப்புறம் எரிக்கின்ற வஸ்துகள்ல அக்னியாக நீ இருக்க, கொடுக்கின்ற விஷயங்கள்ல மழையாக இருக்க, சர்வ சாஸ்திரங்கள்ல சர்வ சாபோசி சர்வ சஸ்திரானா, சஸ்திரங்கள்ல நீ வில்லாக இருக்க, வேகமாக போகின்றவைகள்ல வாயுவாக இருக்க, இந்திரிய வர்க்கங்கள்ல மனசாக இருக்க, வியாபிக்கின்ற விஷயங்கள்ல ஆகாசமாக இருக்கு, ஆத்மாக்கள்ல நீதான் பரமாத்மாவாக இருக்க, உபாசனைகள்ல சந்தியாவந்தனமாக இருக்க, நித்திய கர்ம உபாசனங்கள்ல, விசேஷ யாகங்கள்ல அஸ்வமேதமாக இருக்க, தானங்கள்ல அபயதானம் அதுவாக நீ இருக்க. காசு கேஸ் கொடுத்துடலாம், அபயம் கொடுக்கறதுங்கிறது உயர்வானதான். லாபங்கள்ல புத்திரலாபமா இருக்க, ரித்துக்கள்ல வசந்த ரித்துவாக இருக்க, யுகங்கள்ல ரிதயுகமாக இருக்க, நட்சத்திரங்கள்ல புஷ்ய நட்சத்திரமாக இருக்க, பூசம். இதெல்லாம் விசேஷமானதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோகங்கள்ல வெதிபாத யோகமாக இருக்க, புல்கள்ல தர்பையாக இருக்க, உயர்வுகள்ல நிர்வாணம்ங்கிற தன்மையானதாக இருக்க, எல்லா விதமான புத்திகள்லயும் தர்ம புத்தி எதுவோ அதுவாக நீ இருக்க, விரக்ஷங்கள்ல அஸ்வத்த விரக்ஷமாக இருக்க, கொடிகள்ல சோமத்தை கொடுக்கக்கூடிய கொடியாக இருக்க, சாதனங்கள்ல பிராணாயாகமாக இருக்க, பிராணாயாமமாக இருக்க,
லோகத்துல இருக்கிற லிங்கங்கள்ல விஸ்வேஸ்வர மகாலிங்கமாக காசியில நீதான் பிரகாசிச்சுட்டு இருக்க. நண்பர்கள்ல மனைவியாக இருக்க. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, மனைவிதான் உயர்ந்த மந்திரி, மித்ரன். மித்ராணாம் ஹி கலத்திரந்துவம். மனைவி புருஷன் கலத்திரம்னா ரெண்டும் தான். பந்துக்கள்ல தர்மம்தான் உயர்ந்தது, தர்மமாக இருக்க. இந்த உலகத்துல ஒன்ன தவிர எதுவுமே இல்ல. தொத்தோ நான்யதே ஜகதி அஸ்மின்னு நாராயண சராச்சரே. இந்த உலகத்துல உன்னை தவிர யார் இருக்கா? त्वमेव माता त्वं तातः त्वं सुहृदे त्वं महाधनम् त्वमेव सौख्य संपत्तिः त्वमायुर्जीवनेश्वरः. நீயே தாயார், நீயே தந்தை, நீயே நண்பன், நீயே தனம், நீயே சௌக்கியம், நீயே சம்பத்தி, நீயே ஆயுசு, நீயே ஜீவன், நீயே ஈஸ்வரன், எல்லாமே நீதான். அதனால சாகதா யத்ர தே நாம தன்மனோ யத்வதர்ப்பிதம் தத்கர்ம யத்வதத்தம் வை தத்தபோ யத்பவ ஸ்மிருதி தத்தனம் தனினாம் சுத்தம் யத்வதர்த்தே வ்யயீகிருதம் தயேவ சகல காலோ யஸ்மின் ஜிஷ்ணோத்வமர்ச்சசே தாவச்ச ஜீவிதம் ஸ்ரேயः யாவத்வம் ஹிருதிர்வர்த்தசே ரோகாः பிரசமமாயாந்தி தொத்பாதோதக சேவனாத். சொல்றான் திருவன். எது கதை அப்படின்னா, உன்னுடைய நாமம் எந்த இடத்துல மனசுல அர்ப்பிதமாக பண்ணப்பட்டிருக்கோ, சாகதா எத்திர தே நாம தன் மனஹா யத்வதர்ப்பிதம். உன்னுடைய நாமத்தை எது சொல்றதோ அதான் கதை. உன்கிட்ட எது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோ அதுதான் மனசு. உனக்காக எது செய்யப்படுறதோ அதுதான் கர்ம. உன்னை எது ஸ்மரணம் பண்றதோ அதுதான் தபசு. உனக்காக எது செலவு பண்ணப்படுறதோ அதுதான் சுத்தமான தனம். உனக்காக செலவு பண்ணப்படுற விஷயம் காலம் எதுவோ அதுதான் காலம். உன்னுடைய நாமமும் ரூபமும் எப்போ எத்தனை நாள் மனசுல இருக்கோ அத்தனை நாள் தான் வாழ்ந்ததாக கணக்கு. உன்னுடைய பாத சேவனத்தினால ரோகங்கள்லாம் அழிகிறது. மகா பாபானி கோவிந்த பகுஜன்மார்ஜிதான்யபி சத்யோ விலயமாயாந்தி வாசுதேவேதி கீர்த்தனாத். எப்பேற்பட்ட பாபங்கள் பண்ணியிருந்தாலும், எத்தனை ஜென்மால் அந்த பாபங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த க்ஷணத்துல அது நீங்கிடுறது. வாசுதேவா வாசுதேவான்னு சொன்னாலே சாட்சாத் பாபங்களை சம்ஹாரம் பண்ணக்கூடியது உன்னுடைய வாசுதேவ நாமம். அஹோ பும்சாம் மகாமோஹஸ்த்வஹோ பும்சாம் பிரமாததா வாசுதேவமனாதிரித்ய யதன்யத்ர கிருதஸ்ரமாக இதமேவ ஹி மாங்கல்யம் இதமேவ தனார்ஜனம் ஜீவிதஸ்ய பலம் சைததே தாமோதர கீர்த்தனம். மக்கள் நிலைய நினைச்சு நான் என்ன கஷ்டப்படுறது அவன் சொல்றான். மகா மோகத்துல இருந்து நாட்களை வீணடிச்சுருக்கா. வாசுதேவ நாமத்தை அனாதாரம் பண்ணிண்டு மற்ற விஷயங்கள்ல வாழ்க்கைய வியர்த்தமா பண்ணிட்டு இருக்கிறவர்கள் இப்படி பிரமாதத்தினால வாழ்க்கைய வீணடிக்கிறாளேன்னு சொல்றான். ஏன்னா இந்த தாமோதரனுடைய நாமத்தை சொல்றதுதான் மங்களப்பிரதம். அதுதான் தனமும். அதுதான் சொத்துல எல்லாம் பெரிய சொத்து எதுன்னா பகவான் நாமாதான் பெரிய சொத்து அப்படின்னு சொல்றான். அதனால வியர்த்தம் பண்ணிட்டு இருக்கா வாழ்க்கைய.
அவளை நினைச்சு நான் என்ன சொல்றது அப்படின்னு துக்கப்படுறான். அஹோ பும்சாம் மகா மோக, அஹோ பும்சாம் பிரமததா. மங்களஸ்வரூபத்தை தியாகம் பண்ணிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கான். ஜீவிதத்தினுடைய பலன் தாமோதர நாமத்தை சொல்றதான். அதோக்ஷஜாத் பரோ தர்மான் அர்த்தோ நாராயணாத்வரஹா நகாம கேசவாதன்யஹ நாபவர்கா ஹரிம் வினா இயமேவ பராஹானிஹி உபசர்காயமேவஹி அபாக்யம் பரமம் செய்யேதது வாசுதேவம் ந யஸ்மரேத். இன்னும் மேல சொல்றான், அதோக்ஷஜாத்து கீழே போகின்ற வஸ்துக்கள். அதோக்ஷஜாத் இதமேவ மாங்கல்யம் சொல்றான் இல்லையா? அதோக்ஷஜம்னா கீழே நோக்கி போகிறது. அதோக்ஷஜாத் பரஹா தர்மஹா அனர்த்தஹா நாராயணாத் பரஹா ந அர்த்தஹா நாராயணாத் பரஹா. அதோக்ஷஜத்தை உயர்வான ஒரு விஷயமாக தான் இங்க சொல்றான். அதோக்ஷஜாத் பரஹா தர்ம அனர்த்தஹா ந அர்த்தஹா தர்மாஹா ந அர்த்தஹா நாராயணாத் பரஹா. நாராயணத்தினுக்கு அதிகமான ஒரு சொத்து இல்லை. ந காமஹா கேசவாதன்யா, கேசவனுக்கு தாண்டின ஒரு விருப்பம் எதுவும் இல்லை. ந அபவர்காக ஹரிம் வினா, மோட்சம் அபவர்க்கம்னா மோட்சம், ஹரிய தவிர மோட்சத்திற்கான ஹேத்து எதுவும் இல்லை. இயமேவ பராஹானிஹி உபசர்கா அயமேவஹி அபாக்யம் பரமம் செய்யது வாசுதேவம் நயத் ஸ்மரேது. வாசுதேவனை ஸ்மரிக்கலன்னா அது அவனுடைய துரதிருஷ்டம் தான்ட்ட அப்படின்னு சொல்றான் திருவன். அபாகியம்தான், பரம பாவனமான வாசுதேவனை ஸ்மரிக்கலன்னா அது அபாகியம்தான். ஏன்னா இயமேவ பராஹானி, இதுதான் பெரிய நஷ்டம். ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்கு பகவான் நாமத்தை சொல்றது, பகவானை ஸ்மரிக்கிறதுக்கு, பகவானுக்கு காரியம் பண்றதுக்கு. கால அவகாசம் இல்லைன்னா சொல்லப்படாது. டிவி சீரியல் பார்க்காம இதை பண்ணலாம் இல்லையோ. ஹரே ஹே ஆராதனம் பும்சாம் கிம் கிம் ந குருதே பத புத்திரமித்ர கலத்ரார்த்த ராஜ்யஸ்வர்காபவர்கதம் ஹரத்யகம் துவம்சயதி வியாதீனே ஆதீனே நியச்சதி தர்மம் விவர்தயேத் க்ஷிப்ரம் பிரயச்சதி மனோரதம் பகவத் சரணத்வந்த நிர்த்வந்த்வ தியானமுத்தமம் பாபினாபி பிரசங்கேன விஹித பரம். ஹரி ஆராதனம் என்னென்னத்தெல்லாம் உனக்கு பெற்றுக் கொடுப்பதில்லை. புத்திரன்கள், மித்திரர்கள், நல்ல மனைவி, கணவன், அப்புறம் ராஜ்யம், சொர்க்கம், மோட்சம், இது எல்லாத்தையும் பெற்று கொடுக்கிறது. பாபத்தை நீக்கிறது, வியாதிகளை நீக்கிறது, தர்மத்தை வர்த்தனம் பண்றது, மனோரதங்கள் என்னெல்லாம் பிடிக்கிறதோ அதெல்லாம் பெற்று கொடுக்கறது. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். பகவத் சரணத்வந்த்வ நிர்த்வந்த்வ தியானம் உத்தமம். மனசுல காமக்ரோதம் இல்லாமல் நிர்த்வந்துவமாக பகவானோட சரணத்தை தியானம் பண்றது உத்தமம். பாபினாபி பிரசங்கேன விகிதா ஸ்வஹித பரம். கால ஓட்டத்துல எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் தன்னுடைய பாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அதனால பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கடமையாக எடுத்துட்டு பண்ணணும். பாபினாம் யானி பாபானி மகோபபதபாஞ்யபி துலீன தியான சம்பன்னஹா நாமோச்சாரோ ஹரேர் ஹரேதி. பாபினாம் யானி பாபானி, பாபிகளுடைய எல்லா விதமான பாபங்களும் உபபாத பஞ்சபி, எல்லாம் மகா பாபமா இருக்கட்டும் உபபாதகமா இருக்கட்டும். பஞ்ச மகா பாபங்கள் இருக்கு, உபபாதகங்கள்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் என்ன பகவன் நாமத்தை தியானம் பண்றான். நாமோச்சாரோ ஹரேர் ஹரே இதி. ஹரே ஹரே ஹரேன்னு யாரு நாமோச்சாரணம் பண்றானோ
அவனுக்கு இந்த பாபங்கள்லாம் நீங்கிடுறதா. பிரமாதாதபி சம்ஸ்பிருஷ்டா யதா அனல கனோ தஹேத் ததோ ஔஷ்டபுஷ்ட தஸ்பிருஷ்டா ஹரிநாம ஹரேதகம். எதனாலும் தெரியாம ஏதோ எதேச்சியா போய் அக்னிய தொட்டோம்னா அது சுடாம இருக்குமோ? பைக்கை நிறுத்திட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டா லெப்ட்ல இருக்கிற பைக்கு இடிக்கிறது, இறங்க முடியல. என்ன சரி ரைட் சைட்ல இறங்கலாம் அப்படின்னு இறங்கினா அந்த எக்ஸாஸ்ட் பைப்புக்கு சுட்டுறது காலம். தெரியாம தான் சொல்றோம். அப்போ சுடுதா இல்லையா? இந்த மாதிரி தெரியாதனமா வாயில ஹரிநாமத்தை சொன்னாலும் பாவத்தை நீக்கிடுதான். ஔஷ்ட புஷ்ட சம்ஸ்பிருஷ்டா ஹரிநாமம் ஹரேத் அகம். லேசா உதட தொட்டா போறோம் ஹரிநாமம், பாபத்தை அழிச்சுடுதான். நிதாந்த கமலாகாந்தே சாந்தம் சித்த விதாயச்ச சுஷி சசீலயேத் க்ஷண நூன கமலா தத்ர நிச்சலா. அப்புறம் கமலாகாந்தனாகிய நாராயணன் மேல புத்திய சாந்தமாக யாரு சித்தத்தை வைக்கிறாளோ, நிதாந்த கமலாகாந்தே சாந்தம் சித்தம் விதாய, மனச சாந்தமாக்கி ஸ்டெடியா அதே விஷயத்துல நிதாந்தம், நிதாந்த காந்த தந்த காந்தி அப்படின்னு பாடுற மொழிய எப்போன்னு அர்த்தம். ஒரு அதே விஷயமாக வச்சுட்டு யாரு தியானத்துல ஈடுபடுறானோ அவனுக்கு அம்பாள் எப்பவும் அவனுக்கு கூட இருக்காளாம். க்ஷண நூன கமலா தத்ர நிச்சலா. கமலான்னா மகாலட்சுமி. மகாவிஷ்ணு மேல தியானம் பண்றவா கூடவே மகாலட்சுமி எப்பவும் ஐஸ்வர்ய ரூபமாக இருந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்றார் துருவன். அயமேவ பரோ தர்மஹா இதமேவ பரந்தப இதமேவ பரம் தீர்த்தம் விஷ்ணுபாதாம்பு யத் பிபேத் தவோபஹார பக்தியா யசேவதே யஜ்ஞபூருஷா சேவிதஸ்தேன நியதः புரோடாசோ மகாதியா சச்சைவாவபிருத ஸ்நானः சச்ச கங்காஜலாப்ளுத விஷ்ணுபாதோதகம் கிருத்வா ஷடங்கே சஸ்நாதி மானவ. இதுதான் தர்மங்கள்ல உயர்ந்ததாகிய தர்மம். அயமேவ பரோ தர்மஹா இதமேவ பரந்தபா. இதுதான் தபஸ்ல உயர்ந்த தபசு. இதுதான் தீர்த்தங்கள்ல உயர்ந்த தீர்த்தம். ஹரிநாமத்துல ஸ்நானம் பண்றது உயர்ந்த தீர்த்தம். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபாதத்துல வர ஜலத்தை எடுத்து எவன் குடிக்கிறானோ அதுதான் தீர்த்தத்துக்கெல்லாம் தீர்த்தம். யஜ்ஞபூருஷனாகிய மகாவிஷ்ணுவ நைவேத்தியம் பண்ணி யார் ஒருவன் அந்த பிரசாதத்தை எப்பவும் சாப்பிடுறானோ அவன் சேவிதா தேன புரோடாசா மகாதியா. அவன் அந்த புரோடாசத்தை நித்தியம் சாப்பிட்டதுக்கு சமம். அதே மாதிரி கங்கா ஜலத்தை சமம் விஷ்ணுபாதத்துல வந்த ஜலம். அதனால ஸ்நானம் பண்ணா பெரிய யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ண கங்கா ஸ்நானம் பலன் அதுக்கு கிடைக்கிறது அதுல அப்படின்னு சொல்றான். சாலக்கிராம சிலா ஏன பூஜிதா துளசீதல ச பாரிஜாதமாலாபிஹி பூஜ்யதே சுரசத்மனி. யார் ஒருவன் சாலக்கிராமத்துல மகாவிஷ்ணுவ தியானம் பண்ணி துளசி புஷ்பங்கள்னால பூஜை பண்றானோ அவனுக்கு சொர்க்கத்துக்கு போன உடனே பாரிஜாத்த மாலையை போட்டு தேவர்கள் அவனை பூஜிப்பாளாம். சாலக்கிராம சிலா ஏன பூஜிதா துளசிதே ச பாரிஜாத்த மாலாபி பூஜ்யதே சுரசத்மனி. பிராமண க்ஷத்ரியோ வைஷ்யா சூத்ரோ அயன் திவேதர விஷ்ணுபக்தி சலாயுக்தா ஞேய சர்வோத்தமஸ்ச சஹா. அவன் பிராமணனா இருக்கலாம், கத்திரியனா இருக்கலாம், வைஷ்யனா இருக்கலாம், சூத்திரனா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம். யாரு விஷ்ணு பக்தனாக இருக்கானோ அவன் எல்லாரோடையும் உயர்ந்தவன்.
சர்வோத்தமஹா விஷ்ணு பக்தி சலாயுக்தா. அப்புறம் சங்கசக்கராங்கித தனும் சிரசா மஞ்சரீதர கோபீ சந்தனம் சந்தன லிப்த அங்கா திருஷ்டச்சேத் அககுதா. அதே மாதிரி யார் ஒருவன் சந்தனத்தினால சங்கசக்கரத்தை உடம்புல தரிச்சுட்டு இருக்கானோ, துளசி புஷ்பங்களை தலையில தரிச்சுட்டு இருக்கானோ, கோபி சந்தனத்தை உடம்பு முழுக்க தடவின்னு இருக்கானோ, அவனுக்கு பாப்பங்கள்லாம் நீங்கிறது அப்படின்னு. அங்கித தனும் சிரசா மஞ்சீதரா பிரத்யஹத்வாதச ஷிலா ஷாலக்ராமஸ்ய யோ அர்ச்சயேத் துவாரவத்யா ஷிலாயுக்தாः ச வைகுண்டே மஹீயதே துளசீயஸ்ய பவனே பிரத்யஹ பரிபூஜ்யதே தத்கிருஹே நோபசபந்தி கதாசித் யமகிங்கராः ஹரிநாமாக்ஷரமுக பாலே கோபி மிருதாங்கிதம் துளசி மாலிதோரஸ்கः ரிஷேயுர் நயமானுகா. அதுக்கப்புறம் சொல்றார், துளசியை யாரு நித்தியம் ஆராதிக்கிறானோ, தினமும் 12 சாலக்கிராமங்களை யார் ஆராதிக்கிறானோ அவன் வைகுண்டத்தை அடைவான். அவனை யம தர்மராஜா எப்பவும் தொடர்றதில்லை, யம தூதர்களும் அவனை யாரும் தொடர்றதில்லை. கோபி சந்தனத்தை நெத்தியில தரிச்சுண்டு துளசி மாலையை தரிச்சுட்டு இருக்கிறவன் கோபி சந்தனம், துளசி, சங்கம், சாலக்கிராமம், சக்கரம் இதெல்லாம் யாருடைய கிரகத்துல இருக்கோ அவளுக்கும் எந்த விதமான துன்பங்கள் வராதுன்னு சொல்றார். துளசியஸ்ய பவனே பிரத்யஹ பரிபூஜ்யதே ஹரிநாமாக்ஷரமுக பாலே கோபி மிருதாங்கிதம் துளசி மாலிதோஹ அஸ்தஹ ஸ்பிருஷேயுஹு யமானுகா கோபி மிருத்து துளசி சங்க ஷாலக்ராமச சக்ரகः கிருஹேபி யஸ்ய பஞ்சதே தஸ்ய பாப பயக்குதः ये मुहूर्ता क्षणा ये च या काष्ठा ये निमेषका कृते विष्णुस्मृतेः याताः तेषु मुष्टोयमेन सह क्वद्वयक्षर हरेर्नाम स्फुलिंग सदृशज्वलात् महती पातकानाञ्च राशिस्थूलोपमा क्वच गोविन्दं परमानन्दं मुकुन्दं मधुसूदनं त्यक्त्वा अन्य नैव जानामि न भजामि स्मरामिना. திருவன் சொல்றான், யார் ஒருவன் நாராயணத்தை மகாவிஷ்ணுவ நினைச்சுக்காம முகூர்த்தங்கள், க்ஷணங்கள், நிமிஷங்களை வியர்த்தம் பண்ணானோ அவனை யமன் விடுறதில்லையா. ஹரிங்கிற அந்த நாமத்தினுடைய 2 அக்ஷரங்கள் இருக்கே, அது மகாபாதகங்கள் பஞ்சு மாதிரி எரிச்சிடலாம். துவயக்ஷர ஹரேர் நாம ஸ்புலிங்க சதிருஷ ஜுவலாத் 2 அக்ஷரம் தான். ஹரீன்னு அத்துணூண்டா இருக்கா, அத்துணூண்டு நெருப்பு பொறி இருக்கும் இல்லையா, ஒரே ஒரு சின்ன பொறி. அது மாதிரி அந்த ஹரிநாமம் மகதி பாபகானாஞ்ச ராஷிகி தூலோபமா கொச்சா, பஞ்சு மூட்டைக்கு சமம் மகா பாபங்கள். இந்த ஒரு பொறி அந்த பஞ்சு மேல பட்டா போறோம், மொத்த பஞ்சு மூட்டையும் பஸ்மமாய் விழுந்துரும். அக்னி குஞ்சொன்று கண்டேன் பொத்தினில் வைத்தேன் வெந்து தணிந்தது காடு அதில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோன்னு பாரதியார் பாடின மாதிரி இந்த அக்னி பொறியானது பஞ்சு மூட்டைய மொத்தமா எரிச்சிடுறது. அது மாதிரி இந்த ஹரிங்கிற இந்த 2 எழுத்து நாமம் இருக்கே, அது நம்ம பாப்பங்கள் எல்லாத்தையும் நீக்கிடுறது. அப்படி இருக்கும்பொழுது நான் யாரை நினைக்க போறேன்? நான் ஜானாமி நான் வஜாமி ஸ்வராம், எதை தவிர நான் எதையும் ஸ்மரிக்க மாட்டேன்னா கோவிந்தம் பரமானந்தம் முகுந்தம் மதுசூதனம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை விட்டு நான் வேற யாரை நினைக்க போறேன், எதை ஸ்மரிக்க போறேன்?
அப்படின்னு சொல்றான் துருவன். அப்புறம் சொல்றான், ந நமாமி ந ஸ்தௌமி ந பஷ்யாமி இஹ சக்ஷுஷா ந ஸ்பிருஷாமி ந வாயாமி காயாமி ந ஹரிம் வினா ஜலே ஸ்தலே ந பாதாலே பனிலே அனலே அச்சலே வித்யாதரா சுரசுரே இன்னரே வானரே நரே திரிணேத்ரஸ் ரணேச்ச பாஷாணே தருகுல்மலத்தாசுச்ச சர்வத்ர ஷ்யாமளதனும் வீக்ஷே ஸ்ரீவத்சவக்ஷசம் சர்வேஷா ஹிருதயாவாசம் சாக்ஷாத் சாட்சி த்வமேவஹி பகிரந்தர் வினாத்வந்து நஹ்யன்யவேத்மி சர்வகம் இத்யுக்த்வா விரராமாசௌ சிவசர்மன் த்ருவஸ்ததா தேவோபி பகவான் விஷ்ணு தமுவாச்ச பிரசன்னதிருக்கு. அப்புறம் சொல்றான், நான் வேற யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், யாரையும் புகழ மாட்டேன், வேற யாரையும் என் கண்ணால பார்க்க மாட்டேன், தொடமாட்டேன். ஹரியை தவிர வேற யாரையும் நனமாமி ந ஸ்தௌமி ந பஷ்யாமி, நான் பார்க்க மாட்டேன் இந்த கண்ணுனாலன்னு சொல்றான். அதே மாதிரி எங்க பார்த்தாலும் எனக்கு என்ன தெரியறதுன்னா, இந்த ஸ்ரீவத்சத்தை ஹிருதயத்துல தாங்கின்னு இருக்கிற அந்த பகவான் தான் எனக்கு ஜலத்துல தெரியறார், பூமியில தெரியறார், காத்துல தெரியறார், அக்னியில தெரியறார், மலையில தெரியறார், வித்யாதரர்ல தெரியறார், அசுரர்கள்ல தெரியறார், சுரர்கள்ல தெரியறார், கிண்ணறர்கள்ல தெரியறார், குரங்குகள்ல தெரியறார், மனுஷர்கள்ல தெரியறார், புலிகள்ல தெரியறார், ஸ்திரீகள்ல தெரியறார், கற்கள்ல தெரியறார், மரங்கள்ல தெரியறார், கொடிகள்ல தெரியறார். எங்க பார்த்தாலும் வீக்ஷே ஸ்ரீவத்சவக்ஷசம் அப்படின்னு சொல்றார். சர்வேஷா ஹிருதயாவாசம், நீதான் எல்லா இடத்துலயும் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமலோ வாசம் பண்ற, நீதான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்க. உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சி இருக்கிற ஸ்வரூபம் நீதான், உன்னை தவிர நான் வேற எதையும் பார்க்கல. பகிரந்தர் வினாத்வாந்து நகி அந்நியவேத்மி சர்வகம், வேற யாரு எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கா, நீதான் இருக்கேன்னு மகாவிஷ்ணுவ பிரார்த்தனை பண்றான் துருவன். இத்யுக்த்வா விரராம, ஒரு வழியாக ஸ்தோத்திரத்தை முடிச்சான்னு இந்த கணங்கள் சொல்றது. விரராமன்னா இதோட நிறுத்திட்டான் அப்படின்னு. சிவசர்மன் துருவசாத்துதா. அப்போ பகவான் ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார். அதனால அவன்கிட்ட சொல்றாராம், ஸ்ரீ பகவான் வாச்ச ஹைபால விஷாலாட்ச துருவமதே அனக பரிஜாத்தோ மயா சம்யக் தவர் ஹிஸ்தோ மனோரத அன்னாத் பவந்தி பூதானி விஷ்டேஹ அன்னசமுத்தோஹ தத் அவிருஷ்டே காரணம் சூர்யா சூர்யாதாரஹ துருவேதிபோ. பகவான் அனுகிரகம் பண்றார் துருவனுக்கு. என்ன நீ சரியா புரிஞ்சுட்டு இருக்க, பரிஜாத்தா மயா சம்யக்கு, உன்னுடைய மனோரத்தம் எனக்கு புரிஞ்சு கொடுத்து, நீ என்ன சரியா புரிஞ்சுட்டு இந்த ஸ்லோகம் பண்ண, அதனால உனக்கு நான் ஒரு வரத்தை கொடுக்குறேன். அன்னமானது மழையினால ஏற்படுறது, மழை அன்னத்தினால உயிரினங்கள் வாழறது, மழையினால அன்னம் ஏற்படுறது, மழை சூரியனால ஏற்படுறது. அந்த சூரியனுக்கு ஆதாரமாக துருவனாகிய நீ இருப்பாயின்னு அனுகிரகம் பண்றார். இன்னும் மேல நிறைய சொல்ல போறார், அதை பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.